கட்டுமல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு ஊற பார்த்து கண்ணு பொட்டு வந்த மல தட்டு பல்லு ஓரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்சா கட்டம் கட்டம் ரஞ்சிதமே 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 மனச காலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்று மோதட்டு வலிக்கு கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச காலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்று மோதட்டு வலிக்கு கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேள்வி சத்திரமே சத்திரமே கட்டுமல்லி கட்டி வச்சா கல்ல கல்லதா பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டு ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை வச்சு கொண்டு நேரத்துக்குள்ள உச்சா கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே. ஹாய் வணக்கம் சஞ்சு டுமிக்கி டுண்டி சோப். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து கரையாக்காந்தி ஊரை வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 7 வயசு பபாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உஸ்பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அன்பு அப்பா வந்து எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. வாங்க நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது போல் வந்து அவங்களுடைய அன்பான சந்தோஷமான தருணங்களில் எங்களை இணைச்சு கொண்டு தர வந்து நாங்களும் வீட்டு சர்ப்ரைஸாக வந்து அனைவருக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நன்றியை வந்து சொல்லி கொடுத்து நாங்கள் தெரிவிப்போம். ஓகே வாங்க பார்ப்போம். அதுல மடிப்பா அசஞ்சா தேராட்டம் அழகா நடப்பா உனக்கும் எனக்கும் வந்தா போறப்பா சிங்கம் போராட்டம் பெறப்பா இருப்பா அடியே கிட்ட பலவா போல தொடவா புயல் தரவா நீவா நீதான் என்னோட டியூட்டிங்கு இருக்கு என சொல்லுமா தரவா நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ சந்தோஷ தினம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் பொன்
ரைட் ஓகே நாங்கள் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து பாபா குட்டிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாபாவோட பேரை திரும்ப ஒரு வாட்டி சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். மறந்து இங்கே பார்த்து சொல்லுங்கள், மாமா பார்த்து சொல்லுங்கள். வர்ணிகாக்கு எத்தனை வயசு இன்னைக்கு? 7 வயசு பிறந்தநாள். ஓகேடா தங்கம். இன்றைக்கி வந்து வர்ணிகாவோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி வர்ணிகாவுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸாக வந்து நிறைய கிஃப்டெல்லாம் தந்துருக்குறாங்க. வர்ணிகாவுக்கு கிஃப்டெல்லாம் தரேன்னு சொன்னால் யார் தருவாங்க? உங்களோட அப்பா தான் தந்துருப்பாரோ? எப்படி அப்பான்னு சொல்கிறீங்க? அப்பா சொன்னவரா உங்களுக்கு கிஃப்டெல்லாம் தருவேன்னு சொல்லி? சொல்ல இல்லை. அங்கே யாரை பார்த்து கதைக்கிறீங்க? அம்மா எதை சொல்லி தராங்களோ? இல்லை தானே. எப்படி அப்பான்னு சொல்கிறீங்க? அப்பா தான் அனுப்புவாங்க, வேறு இடத்துல செய்ய மாட்டாங்களோ? அப்பான்னு சொன்னால் அவ்வளோ பாசமா? எவ்வளோக்கு பாசம் இருக்குது அப்பாவில்? இவ்வளோக்கு பாசம் இருக்கா? ரைட் ஓகே செல்லக்குட்டி. ஆனால் அப்பா வந்து பாபா குட்டிக்கு இதெல்லாம் தரையில் நினைக்கிறேன். ஒருவேளை அம்மா தந்துருக்கலாமோ? அம்மாவும் தான் அப்பாவும் தான், வேறு யாரும் தர மாட்டாங்களோ? வேறு யாரும் இது அப்பா தான் தந்துருப்பார் கன்ஃபார்ம். சரி செல்லக்குட்டி, பாபா குட்டிக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் இருக்குது தானே தங்கம். ஒவ்வொரு கிஃப்ட்டாக வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். சரியோ? ஒவ்வொரு கிஃப்ட்டாக வந்து பிரித்து பார்த்துட்டு யார் பாபா குட்டிக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் தந்துருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சரியா? இந்த கிஃப்ட் வந்து பாபா குட்டிக்கு வந்து ஒரு அதாவது உங்களோட பாசம் வச்சுருக்கிறவர்கிட்ட வந்து இந்த கிஃப்ட்டை நீங்கள் கேட்டுருக்கிறீங்களா? சரியோ? அவர் தானே உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அந்த அக்கா தான் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. எந்த அக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? மிக்க அதை கொடுங்க பாப்போம். ரைட் ஓகே. ரைட், என்ன சாமான் இருக்கு? மேக்கப் செட்டோ? மேக்கப் செட் யார்கிட்ட கேட்டு நீங்கள்? அப்பாட்ட தான் கேட்டுனீங்களா? இல்லை மாமாட்ட கேட்ட போல இருக்குது. யார் மாமா? பாபாக்கு எத்தனை மாமா இருக்கிறாங்க? ஒரு மாமா இருக்கார். மாமாட்ட பேர் எங்கே இருக்கு? ரமேஷ் மாமா இந்த நிற்கிறாரோ? ஒரு ரமேஷ் மாமா செஞ்சுருக்கலாமா? ரமேஷ் மாமா தந்துருப்பாரா? தெரியாதா? மாமா பக்கத்தில் இருக்க மாமாட்ட கேளுங்க பாப்போம். மாமா எனக்கு பர்த்டே நீங்களா கிஃப்ட்லாம் தந்தீங்கன்னு சொல்லி கேளுங்க பாப்போம். மாமா தரலையாமே? அப்பா தான் தந்துருப்பாரா? அப்பா குட்டின்னு சொன்னால் அவ்வளோ பாசமாக தாங்க. அப்பாவோட பேரை சொல்லுங்க பாப்போம். அப்பா எங்கே இருக்கிறார் இப்போ? எந்த நாடுன்னு தெரியுமா? உஸ்பாகிஸ்தானில் இருக்கிறார் அப்பா. ரைட் ஓகேம்மா. அதே போல் பாபாவுக்கு இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய இருக்குது தானே. நம்ம ஒவ்வொரு கிஃப்டாக பிரித்து பார்ப்போம். சரியா? ஓகே. பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோட நாங்கள் மிக்கி மாமா உங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் இந்த கிஃப்ட் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று ஆடுவீங்களோ? ஓகே, அப்படி நம்ம டான்ஸ் ஆடிட்டு வந்து கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். சரியா? ஓகே. பாபாவுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு பாபாவுக்கு வேணும்? என்ன பாட்டு வேணும்? பாபா டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டாவது சொல்லுங்க. அப்படியா? என்ன பாட்டு போட்டால் ஆடுவீங்களோ? ஓகே, உங்களுக்கு விருப்பமான பாட்டுன்னு சொல்லி ஒன்றும் இல்லையா? இருக்குத்தான், ஆனால் எங்களுக்கு தெரியா நதாங்க. ரைட் ஓகே. மாமா உங்களுக்கு அழகான பாட்டு ஒன்று தரேன். அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடும். சரியோ? ரைட் ஓகே. பிடிச்ச பாட்டா? ஓகே, டான்ஸ் ஆடும். ரைட் சூப்பர். இங்கே பார்த்தாடுங்க மாமா. ரைட். அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா? அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா? என்ன செய்றீங்க? பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா
கண்ணம்மா இங்க எவரை கட்டிக்க சம்மதமா கத்தியல கூத்து அம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மானஸ் புள்ளி என்னம்மா யார் மேல் கண்ணம்மா எவரை கட்டிக்க சம்மதமா ரைட் ஓகே சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்களா நீங்கள் அச்சா குட்டிமா டான்ஸ் ஆடுறீங்க உங்களோட டான்ஸ் வீடியோ வந்து நாங்கள் இல்லை டிக்டாக்ல போடுவோம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் யூடியூப்பில் போடுவோம் சரியா ஓகே என்ன அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறீங்க அப்படி தானே மிக்கி மாமா டான்ஸ் எப்படி இருந்துச்சு மிக்கி மாமாவுக்கு தான் நீங்கள் இப்போ டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் போக்குள்ள மிக்கி மாமாவுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாது பார்த்தீங்க தானே மிக்கி மாமா டான்ஸ் ஆட தெரியுமா உங்களுக்கு இல்லை மிக்கி மாமாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஓகே பாபா குட்டிக்கு வந்து வர்ணிகாவுக்கு வந்து இன்னும் அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நிறைய இருக்குது மிக்கி மாமா இந்த கிஃப்ட்டை கொடுங்க பார்ப்போம் ஓகே ரைட் ஓகே அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்ப்போம் சரியோ என்ன இருக்கும் அந்த கிஃப்ட்டில் தெரியாது ரைட் டோலாக இருக்குமா என்னென்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது மிக்கி மாமா டோலாக இருக்குமோ இல்லையாமே டோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையாமே ஒரு அப்புச்சி வாரம் உங்களோட கிஃப்டெல்லாம் கொண்டு போகிறார் ரைட் என்ன தந்துருக்குறாங்க அப்படியே தூக்கி எடுங்க பார்ப்போம் ரைட் பிங்க் கலர் பிரின்சஸுக்கு வந்து பிங்க் கலர்லேயே வந்து அழகான டெடி பேர் ஒன்று தந்துருக்குறாங்க பாபா குட்டிக்கு என்ன கலர் பிடிக்கும் பிங்க் கலர் தான் பிடிக்குமா எங்களுக்கு வந்து பிங்க் கலர் தான் பாபாவுக்கு பிடிக்குமான்னு சொல்லி எல்லாமே பார்த்து பாபாவுக்கு பிங்க் கலர்லாம் எடுத்துருக்கோம் நாங்கள் பிங்க் கலர்னு சொன்னால் அவ்வளோ பிடிக்குமா ரைட் ஓகே இப்போ வருவோம் நாம் வந்து அப்பா குட்டி தான் பாபாவுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸாக வந்து எல்லா கிஃப்ட்டுமே தந்திருக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பாவும் அம்மாவும் பாபாவுக்கு இந்த கிஃப்ட்டெல்லாம் தர இல்லையம்மா வேறு யார் தருவாங்க வேறு நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் மாமியாக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் பெரியம்மாவாக இருக்கலாம் அப்போ தான் அனுப்பியிருக்கணும் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறீங்களா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா ஓகே தாங்க அதே போல் வந்து அப்போ பவா குட்டிக்கு வந்து சாக்லேட் பிடிக்காதா பிடிக்குமா பவாக்கு பொய் சொல்லாதீங்க உண்மையா அப்போ மிக்கி மாமாவோட சத்தியம் பண்ணுங்க பாப்பா பிடிக்கும்னு சொன்னா அவங்களுக்கு மிக்கி மாமாவோட சத்தியம் பண்ணுங்க பாப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா பொய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ மிக்கி மாமான்னு பிடிக்குமா மிக்கி மாமாவோட சத்தியம் பண்ணாதான் நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டை தருவோம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரா ரைட் ஓகே மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம் ரைட் ஓகே மிக்கி மாமா தர மாட்டாராம் என்ன செய்வோம் மிக்கி மாமா என்ன செய்யணும் பாபா தரணும்னு சொன்னார் மிக்கி மாமாக்கு அவ்வான்னு தரட்டா அப்போ தான் தருவாரா ரைட் ஓகே அச்சா குட்டி ஓகே தங்கத்துக்கு வந்து அழகான டெடி பேர் ஒன்று தந்திருக்கிறாங்க அழகான மேக்கப் செட் ஒன்று தந்திருக்கிறாங்க அதே போல் அழகான சாக்லேட் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க அதே போல் உங்களுக்கு சின்னனா குட்டியாக ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க ஆனால் இந்த குட்டி கிஃப்ட்டில் வந்து ஒரு குட்டி தேவதோர் ஆள் இருக்கிறாவோ நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் சரியா முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம் NCS Tamil BGM ஓகே யார் இருக்கிறாங்க நீங்கள் தானா எங்கே பார்ப்போம் ரைட்டு அப்போ இங்கால இருக்கிற நீங்கள் அங்கால ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்க யார் நீங்கள் தானா உண்மையாவா இல்லையே ரெண்டும் நீங்கள் தானா எத்தனை வயசில் அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க பாபாவுக்கு 7 வயசு தான் இப்போ எடுத்த ஃபோட்டோ தானா ரைட் ஓகே தாங்க அதே போல் பாபா குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது ஆனால் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு தரதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு தரப்போகிறோம் இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது தெரியாதா நல்லா யோசிச்சு பாருங்க பாப்பா இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு தரப்போகிறோம் நாங்கள் இந்த கிஃப்ட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க இதில் தெரியாது ஏன் தெரியாது டக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் யாராக இருக்குன்னு சொல்லி யார் யார் இருப்பாங்க இதில் தெரியாதா தெரியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு எப்போ டான்ஸ் ஆடணும் இன்னும் ஒரு டான்ஸ் ஆடணும் என்ன விடுங்க ஐயா
ரைட் ஓகேடா தங்கத்துக்கு அழகான சர்ப்ரைஸ் கிட்ட நாங்கள் தரக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது சரியோ. மிக்கி மாமா தான் உங்கள்கிட்ட வந்து காட்டுவோம். சரி மிக்கி மாமா இதை அப்படியே கொடுங்க பாப்பா. மிக்கி மாமா உனக்கு சிறை பிடிப்பேன். ரைட் ஓகே. இப்போ வந்து பாபா குட்டிக்கு வந்து பார்க்கக்கூட நீங்கள் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரல, நாங்கள் வெளியில் கொண்டு வரது கொண்டு வந்து. ரைட் பாபா குட்டிக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன குட்டீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கதையில் ஒரு சின்ன பாபாவும் இருக்குது அதில். ஆனால் யாருன்னு சொல்லி தான் எங்களுக்கு தெரியல. மிக்கி மாமா இப்போ காட்டுங்க பாபம். ரைட்டு யார் யார் இருக்கிறாங்க அதில்? நீங்கள் தான் இருக்கிறீங்களா? இதில் இன்னும் ஒரு கதிரையில் ஒரு பவான் இருக்குது. அந்த சின்னதாக ஒரு பவான் இருக்குது. யார் அது? நீங்கள் தானா? இல்லை இந்த இருக்கிறது நீங்கள். அந்த குட்டி பாபா வேற ஒரு பிள்ளையை மாற்றுது எங்களுக்கு இல்லையா? அப்போ அந்த கீழே வண்டியில் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, மேலே ஒரு கதிரையில் ஒரு பிள்ளை இருக்குது. எல்லாமே நீங்கள் தானா? ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் வந்துடுவாங்களே யாருன்னு சொன்னதா இல்லையா? மிக்கி மாமா வருவாருன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அப்போ ரெடி ஆகிட்டுலாம் நின்றீங்க? கேக் வெட்ட ரெடி ஆகிட்டு இருந்தீங்களோ? கேக் வெட்ட இல்லையா இன்னும்? ரைட் ஓகே. பாபா குட்டிக்கு அப்போ நாங்களும் அச்சா குட்டி கேக்கெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். சரியோ நம்ம அந்த கேக்கையும் வெட்டுவோம் சரியா? மிக்கி மாமா ரைட் ஓகே. அதே போல் செல்லக்குட்டிக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட்டில் வந்து பாபா குட்டிக்கு சர்ப்ரைஸ் செஞ்சவோட ஃபோட்டோ இருக்குது இல்லை சரியோ? அப்போ நம்ம யாருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா? ரைட் மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தைதானே தந்தை வார்த்தையெல்லாம் வேதங்கள் என்பார்கள், உண்மைதானே தாயின் அன்பை நாம் அணுவணுவாக இருக்கிறாங்க. உங்களோட சிரிப்பை பார்த்தா யாரும் இருக்கிற போல இருக்குது. அப்பதான் இருக்கிறாரா? எங்க காட்டுங்க பாப்போம். ரைட்டு. அப்ப அப்பா குட்டி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருப்பாரு போலன்னு. அப்பதான் செஞ்சிருப்பாரா? இனிமே என்னத்தையா மறைக்கிறேன்னு தாங்க. ரைட் ஓகே. வந்து உஸ்பாகிஸ்தான்ல இருக்கிற பாபாவோட அப்பாட பேர் என்ன சொன்னீங்க? அப்ப சுதன் சார் யார சொல்றது? அப்பா தானா? ரைட். அப்பா வந்து உஸ்பாகிஸ்தான்ல இருக்கிறாரு. அப்பாவை மிஸ் பண்றீங்களா? பாபா மிஸ் பண்றீங்களா? எவ்வளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்பாவை? ரொம்ப மிஸ் பண்றீங்களா தங்கம்? அப்பா எப்போ வாரன்னு சொல்லியிருக்கிறார்? 1 மாதம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வரக்குள்ள வந்து மாமாக்கு மிக்கி மாமாக்கெல்லாம் சாக்லேட் தருவீங்களா? நீங்கள் தரமாட்டீங்களா? அப்படி தரமாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த சாக்லேட்லாம் நாங்கள் கொண்டு போயிடுறோம் மிக்கி மாமா. ரைட். அப்போ நாங்கள் கொண்டு போகிறோம் சாக்லேட் எல்லாம். நீங்கள் தருவீங்களா? உண்மையாக தருவீங்களா? ரைட் ஓகே. வந்து இப்போ அப்பா வந்து கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. என்ன அப்பாவுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ளும்? பாபாவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்கிறாரு. என்ன சொல்லுவோம் அப்பாவுக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்க பாப்பா. அப்பா வந்து இப்போ பாபாவை ஃபோனில் பார்த்து கொண்டிருக்கார் சரியா தாங்க? இந்த ஃபோனில் பார்த்து கொண்டிருக்கார் சரியோ? இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? அப்படியா? அவ்வளோதானா? அவ்வளோதானா? தேங்க்யூ சொல்லல அப்பாவுக்கு. ரைட் ஓகே. இப்படி சொல்லுவோம் சரியா? ஐ லவ் யூ அப்பா குட்டின்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ அப்பாவுக்கு மிஸ் யூ சொல்லலை, ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐ மிஸ் யூ அப்பா குட்டி. இங்கே பார்த்து இந்த ஃபோனை பார்த்து அப்பாவுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் ஒன்று கொடுங்க. ஒரு அவாண்டு கொடுங்க. இல்லை அப்பா பார்த்து கொண்டு இருக்காரு இப்போ உங்களை. ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுங்க பாப்பாக்கு. ரைட் ஓகே அச்சா குட்டி. நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து பாபா குட்டிக்கு மீண்டும் 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 இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் இவ்வளோ க்யூட்டாக வந்து இவ்வளோ டான்ஸ் ஆடி அழகான பாபா வந்து நாங்கள் காணவும் இல்லை. இப்படி கதைக்கிற பாபா வந்து நாங்கள் பார்க்கவும் இல்லை. மாமா அவங்களோட சர்ப்ரைஸ் வீடியோஸ் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கீங்களா? யார் வீடியோ பார்த்துருக்குறீங்க? பார்த்துருக்கீங்களா? எங்கட வீடியோ பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் பார்க்க இல்லைன்னு இந்த மிக்கி மாமா வந்திருப்பார், நாங்கள் வந்திருப்போம். பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கீங்க? நல்லா இருக்கா வீடியோஸ் எல்லாம்? ரைட் ஓகேடா தாக்கம். அப்போ பாபா குட்டிக்கு வந்து இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிட்ட ஒன்று இருக்குது. பாபாவுக்கு அழகான கேக் ஒன்று இருக்குது. நம்ம கேக்கையும் பார்த்துட்டு வந்து நம்ம கேக் கட் பண்ணுவோம் ஓகேவா? ரைட். மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். தந்தை அன்பின் பின்னே ஏனென்றால் உன்
பிறந்த நாள். உலகப் பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். மலையுச்சி எட்டி பனிகட்டி வெட்டி உன் குளியில் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடுக்கிடுவேன். உன்னை அது குளிக்கத்தான் இதை பார்த்து இறக்கிடுவேன். கண்ணில்லா பெண் மீன்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன். நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடு